ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிஷோஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடியது பனங்கிழங்க நம்ம எப்படி குக்கர் இல்லாமல் நம்ம ஓப்பன் பாத்திரத்தில் வச்சு நம்ம வேக வைக்கிறதுன்னு நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஆனால் இது வேகிறதுக்கு கிட்டத்தட்ட 25 நிமிஷத்துலேருந்து 30 நிமிஷம் வரைக்கும் ஆகும். இப்போ நம்ம பனங்கிழங்கு எல்லாமே நம்ம வேக வைக்கக்கூடிய பாத்திரம் நம்ம எடுத்துக்கலாம். இப்போ நான் வச்சுருக்கிற பாத்திரம் கொஞ்சம் சின்ன பாத்திரம்னால நான் கொஞ்சம் அந்த மேலே இருக்கிற அந்த தண்டும் கீழே இருக்கிற அடி பார்க்கும்போது லைட்டாக நான் கட் பண்ணியிருக்கிறேன். இப்போது நான் வச்சுருக்கக்கூடிய அந்த பெரிய அகலமான பாத்திரத்தில் கரெக்டாக ஃபிக்ஸ் ஆகுதுனால தான் நான் லைட்டாக அதை கட் பண்ணியிருக்கிறேன். இப்போ நம்ம பெரிய பாத்திரம் இதோட கொஞ்சம் பெரிய பாத்திரம் கொஞ்சம் உயரமான பாத்திரம் எடுத்தோம் அப்படின்னா நம்ம இதை கட் பண்ணக்கூடிய தேவையில்லை. இப்போ நம்ம இதை வாஷ் பண்ணிக்கலாம். பனங்கிழங்கு நிறைய மண் இருக்கும், அதனால ஃபுல்லாக அது மூழ்கிற அளவு தண்ணி ஊற்றி நான் இதில் கொஞ்சம் சால்ட்டும் போட்டு ஒரு 5 மினிட்ஸ் நம்ம அப்படியே விட்டுக்கலாம். அப்போது அந்த பனங்கிழங்குல மேலே இருக்கிற தோலில் இருக்கக்கூடிய அந்த மண் எல்லாமே நல்ல ஈஸியாக இலகி வரும். இது நம்ம சால்ட்டும் போட்டு நம்ம வச்சுக்கலாம், கொஞ்சம் நல்ல ஹெல்த்தி கான்ஷியஸ்க்காக தான். இப்போது கையால் நல்லா தேய்ச்சி கழுவணும் அப்படின்னா அந்த மண்ணெல்லாம் நல்லா நீட்டாக வந்துடும். அதுக்கப்புறமா இன்னும் ஒரு தண்ணி ஊற்றி நல்லா வாஷ் பண்ணி நம்ம எடுத்து வச்சுக்கலாம். செட் பண்ணிக்கிறேன். இதுக்கப்புறமா இது மூழ்கிற அளவு நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். இனிமேல் தான் நம்ம இது வேக வைக்க போகிறோம். இது எல்லாமே கிழங்கெல்லாம் கொஞ்சம் மூழ்கணும். இப்போ நம்ம இதில் அதுக்கு லிக்விட் அமௌண்ட் ஆஃப் தண்ணி எல்லாமே நான் இதில் ஆட் பண்ணியாச்சு. இப்போது கொஞ்சோண்டு மஞ்சள் பொடியும் கொஞ்சோண்டு உப்பும் நம்ம ஆட் பண்ண போகிறோம். பனங்கிழங்குல என்ன சத்து இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நல்ல ஃபைபர் கண்டென்ட் அதிகமாக இருக்குது. உள்ளதுலேயே ஃபைபர் கண்டென்ட் அதிகமாக இருக்கிறது இந்த பனங்கிழங்கு தான். பனங்கிழங்கு சாப்பிட்டோம் அப்படின்னா சுகர் வராதுன்னு சொல்லுவாங்க, அதாவது வம்சத்துக்கே சுகர் நோய் வராதுன்னு சொல்லுவாங்க. அதனால எங்கே பார்த்தாலும் பனங்கிழங்கு வாங்கி நீங்களும் உங்கள் குழந்தைங்களும் கண்டிப்பாக சாப்பிடுங்க. இப்போ நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணி இதை கொதிக்க வைக்க போகிறோம். ஒரு மூடி போட்டுக்கணும். இப்போது இது நல்ல கொதி வந்தப்புறமா நம்ம இதை சிம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 25 நிமிஷம் நம்ம அதை லோ ஃப்ளேம்லேயே வேக வைக்கணும். அது நல்லா வேகணும். இப்போ நம்ம கொதி வந்துடுச்சு. நான் இப்போ ஃப்ளேமை கம்மி பண்ணிக்கிறேன். இப்போ இது சிம் ஃப்ளேம்லேயே நமக்கு இருக்குது. இப்போ கரெக்டாக எனக்கு 25 நிமிஷம் ஆகிடுச்சு. இதை நான் இப்போ செக் பண்ணி பார்க்க போகிறேன். கிழங்கு எல்லாமே நமக்கு அருமையாக வெந்து வந்திருக்கு. நான் இதை தோல் நீக்கி நான் இதை வச்சுருக்கிறேன். இதை நம்ம குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது அதை உடச்சி அதில் இருக்கிற நாரை ரிமூவ் பண்ணி நம்ம கொடுத்தோம் அப்படின்னா ரொம்ப சுவையாக இருக்கும். இன்னும் இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் நான் அப்லோட் பண்ணுறேன். இன்னும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கிஷோஸ் கிச்சன்.